clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. அண்மை செய்தி. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறுகிறது, வரம்பு மீறி நடக்கிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையினரின் விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முக்கியமானது ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜு, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எதுபோன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறைக்கு? அதே போல அமலாக்கத்துறையினரின் விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறார்களே, தடை விதிக்க என்ன காரணம்? எதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு? அமலாக்கத்துறைக்கு அவர்கள் முன்வைத்த கேள்விகளும் இல்ல கடுமையான விமர்சனங்களும் என்ன? திலகவதி, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு அந்த மனுவிலே வந்துட்டு இதற்கு விதிமுறைகளுக்கு புறம்பாக இந்த விசாரணை சோதனையானது நடத்தப்பட்டிருக்கின்றது. முன்கூட்டியே எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை. எனவே இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனதான் கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த விசாரணையானது தற்போது தொடங்கிய நிலையில உச்சநீதிமன்றம் தற்போது அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணைக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் தனிநபர் அந்த செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது சரியானதா என்ற ஒரு கேள்வியை வந்துட்டு எழுப்பியிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனி நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த இந்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் என காட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை அந்த விதிகளையும் மீறுகிறது, அதே போல வரம்பு மீறி அமலாக்கத்துறை செயல்படுவதாக நீதிபதிகள் தற்போது காட்டமாக அமலாக்கத்துறைக்கு அந்த தங்களுடைய அந்த கண்டனங்களையும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இதை தொடர்ந்துதான் வரக்கூடிய அந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பதில் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. 4 வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசினுடைய அந்த வாதங்களை பொறுத்தவரை ஏற்கனவே மனுவில் குறிப்பிட்டது போல முன்கூட்டியே அனுமதி பெறாமல் இந்த விசாரணையானது இந்த அமலாக்கத்துறையான அந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இது அரசு அந்த விதிகளுக்கு புறம்பானது போன்ற விஷயங்களை வந்துட்டு வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள். இதற்கு தான் நீதிபதிகள் தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய அந்த நடவடிக்கைகள் முன்கூட்டிய அந்த முன் நடவடிக்கைகளையும் கணக்கில் கொண்டுதான் இந்த காட்டமான அந்த உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கின்றார்கள். மட்டுமில்லாமல் கண்டனமும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல விசாரணைக்கு தடையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது. அமலாக்கத்துறை இது தொடர்பாக பதிலளிக்கவும் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. திலகவதி, முன்பாக இந்த வழக்கின் கடந்து வந்த பாதை ஒரு பின்னணியோட நீங்க நினைவு கூறுங்க. அதே போல அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? இப்ப தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனுல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம அறிகிறோம். தடையும் விதித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கவும் தடை விதித்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடிகிறது. அமலாக்கத்துறை என்னென்ன வாதங்களை வைத்தார்கள் எதிராக? கண்டிப்பாக, அதாவது டாஸ்மாக் அலுவலகத்துல மார்ச் 6 முதல் 8 வரை அமலாக்க சோதனையானது நடைபெற்றது. மாநில அரசினுடைய அந்த அனுமதி பெறாமல் இந்த சோதனையானது செல்லாது எனவும் நடத்தப்பட்ட அந்த சோதனை செல்லாது என அறிவிக்க கோரி தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் இரு தரப்பும் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அமலாக்கத்துறை சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அந்த மனுதாரர்களுடைய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் இந்த டாஸ்மாக் நிர்வாகம் என்பது அரசு சார்ந்ததாகவும், அதே போல அமலாக்கத்துறை தரப்பில் சோதனை நடத்த வேண்டும் என்றால் அரசனுடைய முன்கூட்டிய அரசிடம் அந்த காரணம் தெரிவிக்க வேண்டும், அதற்கான அனுமதியை வந்து முன்னதி பெற வேண்டும் என்று அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்பது சட்டவிரோதமானது. எனவே இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவை ரத்து செய்வது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை சோதனைக்கும் தடை விதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கை மனுவில் வந்துட்டு தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார்கள். அதேதான் இன்றைய தினம் அந்த வாதத்தின் போதும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல அமலாக்கத்துறை தரப்பு பொறுத்தவரை டாஸ்மாக் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவானது விரைந்து விசாரிக்க வேண்டுமோ என்ற ஒரு முறையீடும் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலும் வழக்கு விரைவாக இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை பொறுத்தவரை ஏற்கனவே முறைகேடுகள் நடந்திருப்பதாக அந்த செய்திகள் வெளியானது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையும் வந்துட்டு நடத்தப்பட்டிருந்தது போன்ற வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது.
ஆனால் இன்றைய தினம் அந்த விசாரணையில் முழுமையாக அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு அந்த சோதனைக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். அதே போல இந்த சோதனைக்கான பதில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தொடர்ந்து அமலாக்கத்துறை இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறார், அதாவது அத்துமீறி அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு காட்டமாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவில் அமலாக்கத்துறை பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுவரை அமலாக்கத்துறையினர் இதனை தொடர்ந்து விசாரிக்கவும் தடை விதித்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அமலாக்கத்துறையினரின் விசாரணைக்கு தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தடை விதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள், அதனை காட்டமாகவும் எழுப்பியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முறைகேடு நடந்தது என்றால் அந்த முறைகேடு சம்பந்தப்பட்ட தனி நபர்களுக்கு என்றால் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள்? அரசினிடம் முன் அனுமதியும் பெறவில்லை போன்றதான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறுகிறது, வரம்பு மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடிக்கு அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினை பொறுத்தவரை தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீதே நடவடிக்கை எடுப்பதா என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home.